கேப்டன்ற ஒரு பேர் சினிமா, தமிழ் சினிமா வரலாறுலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர் கேப்டன் விஜயகாந்த் அவர். அந்த மாபெரும் மன்னன் பிரபாகரன், இலங்கையில் தமிழ் மக்களுக்காக உயிர் கொடுத்த அந்த தியாகம் செய்த பிரபாகரனோட பேர் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த். ஆன்சர் டு யூஸ் ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், நிறைய சண்டைகள் இருந்திருக்கலாம். பட் அவர் சாகும்போது அவர் கூட இருந்து சீமான் அவர்கள், நான் விஜயகாந்த் கூட பழகினேன், நான் தவசி படத்தில் நான் தான் ஸ்டோரி ரைட்டராக இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலே சீமான் அவர்கள் எழுதினாரா இல்லை யார் ஒரிஜினல் ஸ்டோரி ரைட்டர், அதை பற்றியும் நம்ம டாக் ஆஃப் த டேவாக இருக்கும். ஃப்ளைட்லலாம் அவரோட படத்தை போட்டு அந்த அளவுக்கு அவர் பறந்து போயிட்டுருக்கிற இந்த காலகட்டறாரு. வெளியே வந்தவர் அவர் சென்னைக்கு வரல, திருப்பூருக்கு வந்தார். திருப்பூருக்கு அவர் ஒரு கட்டிங் மாஸ்டராக திருப்பூரில் கிட்டத்தட்ட 2 வருஷம் வேலை செய்ய படம். என் கேள்விக்கு என்ன பதில் என்ற ரஜினியோட படத்தில் தம்பி கதாபாத்திரத்தில் திரு விஜயகாந்த் அவர்களை நடிக்க வச்சாங்க. டைரக்டரு கிட்டலாம் போயிட்டு வாய்ப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே தட்டி கழிக்கிறாங்க. ஒரு கருப்பு சூப்பர் ஸ்டாரே போதும், கருப்பாக இப்படி பரட்டத்தலை மாதிரி வச்சுட்டு வந்துட்டான் நடிக்கிறதுக்கு, போடா அப்படின்னு சொல்லி. இந்த முரட்டுக்கால படத்தில் ரஜினிக்கு நீங்கள் வில்லனா நடிக்கணும், நீங்கள் ரெடியா அப்படின்னு. அதுக்கு விஜயகாந்த் அவர்களும் தன்னோட பையனை வச்சு நாளைய தீர்ப்புன்ற படத்தை ஒன்று இயக்குனார். அந்த படம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஓடலை, நார்மலாக தான். அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன படத்தை நடிக்க வச்சாங்க. விஜய்க்கு அந்த அளவுக்கு பிரபலமாகல, அந்த அளவுக்கு பேர் கிடைக்கும். ராஜி கிட்ட போய் செந்தூர பாண்டி படத்தில் நீங்கள் நடிக்குவீங்களா, என்னோட பிள்ளைக்கு நீங்கள் அண்ணனா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ சத்யராஜ் சார் ரொம்ப பிஸியாக இருந்தார், அந்த படத்தில் நடிக்க முடியல. உடனே அவங்க ஒய்ஃப் ஏன் நம்ம விஜய்கிட்ட கேட்க, உடனே புறப்பட்டு அவர் வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு உட்காந்த உடனே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் கேட்கவே வேண்டாம், இந்த படத்தில் நான் முழுக்க இந்த படத்தில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ₹1 எனக்கு பேமெண்ட் பண்ணாதீங்க, நான் ஃப்ரீயாக அந்த படம் தம்பிக்காக நடித்து கொடுக்குறேன் அப்படின்றத நடித்த படம் தான். செந்தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலையும் நான் படம் நடிக்க மாட்டக்கூடிய தமிழ் மக்களுக்காக திரு விஜயகாந்த் அவர்கள் உண்ணாவிரதம் போராட்டம்லாம் நடத்தினார். ஒட்டுமொத்த தமிழ் நடிகர்களையும் கூப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு ட்ராமா, ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து அன்னைக்கு ஒரு டிசைட் பண்ணது வறுமை ஒழிப்பு தினமாக அன்று நாள் அவரோட பிறந்த நாளைக்கு இதை குறிப்பிட்டு அந்த நாளை ஆரம்பித்தது 2005 1989. விஜயகாந்த் அவர்கள் தைரியமாக என்னோட காலேஜை நான் கொடுக்குறேன், யாருக்காவது இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் என்னோட காலேஜில் அவங்கள புதைக்கலாம் அப்படின்னு முன்ன தானாக தன்னோட அறிக்கையை வெளியிட்டு போய் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ தேவை அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொரு வீடாக நீங்கள் போக வேண்டாம், நானே உங்களுக்கு அந்த தொகையை கொடுத்துட்றேன் அப்படின்னு மொத்த தொகையும் எழுதி கையில் கொடுக்கல நபர். யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் ஆக போகுது, அவங்களுக்கு பணம் காசு உதவி தேவைப்படுது, அவங்க கேட்குறதுக்கு கூச்சப்படுறாங்க அப்படின்ற நபர்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த சூதாட்டம் இருக்குங்களா சீட்டு, அந்த சீட்டை ஆட வைக்க வரான். அந்த சீட்டை ஆட வைக்கும் போது அந்த சீட்டில் அவர் ஜெயிக்கிற மாதிரியே சப்போர்ட் பண்ணுவாராம். கடைசியில் இவர் தோத்துற மாதிரி ஆயிடுவார், அவங்க ஜெயிக்கிற மாதிரி பண்ணி அந்த பெரிய தொகை அமௌண்ட்டை அவங்களுக்கு வீட்டிலலாம் அவரோட ஃபோட்டோ போட்டு அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்லேருந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டாக இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு விஜயகாந்த் இறந்த அந்த நிமிஷத்தில் அவரோட எக்ஸ் பகுதியில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு சென்டென்ஸ் மட்டும் நான் ஆடி போயிட்டேன். முத தமிழ் சினிமாவுக்கு, சினிமா துறைக்கு அறிமுகப்பட வைகை புயல் எல்லாரும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தயவுசெய்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு மட ஜென்மம், ஒரு சொறி நாயி திரு வடிவேல் அவர்களை இவ்வளோ கேவலமாக நான் திட்டுறேன். இதெல்லாம் மனுஷ ஜென்மையா? வயிற்றுக்கு சாப்பாடு தான் சாப்பிட்றியா இல்லை வயிற்றுக்கு வேறு எதனா தின்றியான்னு தெரியல. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமானு தெரியல. ஒரு யூடியூபராக நான் இந்த மாதிரி பேசக்கூடாது. அப்படியே பேசினா கூட எனக்கு லீகல் நோட்டீஸ், இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் தான் அனுப்புவாங்க. இது என்னோடய லீகல் நோட்டீஸு. நான் பேசுனதுக்காக என் பேரில் க்ளீனாக இங்கே பாருங்கள், என் நண்பர் தான், என் மச்சான் மச்சி, எனக்கு கொட்டாச்சிக்கும் கேட்டு பாருங்க, அவ்வளோ கேவலமாக பேசுகள் போட்ட பிச்சை, கேப்டன் பிரபாகரன் போட்ட பிச்சை, நடிகர்கள் போட்ட பிச்சை, அந்த பிச்சையில் வாழக்கூடிய
நம்ம மதுரை மண்ணின் மைந்தன் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. மதுரையில் இரவு நேரத்தில் மட்டும் வலம் வரக்கூடிய நபர்கள். இவரை இவரை சார்ந்து எப்பயுமே ஒரு 10 பேர் 15 பேர் நண்பர்கள் எப்பயுமே கூட இருப்பாங்க. சரிங்களா? இது மதுரையில் நடந்த அவரோட ரியல் ஸ்டோரி. அதை தான் வரலாறு. நிறைய நபர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க தமிழினம் தமிழினம் தமிழினம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு உச்சரிப்பாக தான் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை செயல்முறைக்கு எடுத்துகிட்டு வந்தது திரு விஜயகாந்த் அவர்கள் தான். மதுரை மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜயகாந்த் அவர்களை அழைக்குவாங்க. அவர் எப்பயுமே அவர் சார்ந்து ஒரு 15 பேர் 10 பேர் எப்பயுமே ரவுண்டு கட்டிகிட்டு இருப்பாங்க. அதுவும் டேயில் கிடையாது, ராத்திரியில் நேரத்தில் மட்டும்தான், இரவு நேரத்தில் மட்டும்தான். அந்த அமைப்புக்கு பேரே இரவு ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்போட பேர் கூட திரு விஜயகாந்த் ஒரு நண்பர்கள் வச்சுருப்பாங்க. நிறைய பேருக்கு விஜயகாந்தோட பேர் என்னன்னு தெரியாது. நிறைய பெரிய பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பேர் நாராயணசாமி அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க தாத்தாவோட பேர் விஜய் ராஜ் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் திரு விஜயகாந்த் அவர்கள் விஜய் ராஜ் அழகர்சாமி அப்படின்னு மதுரையில் அவங்க அப்பாவோட சொந்த பிஸ்னஸை ரைஸ் மில் பிஸ்னஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ரைஸ் மில் பிஸ்னஸில் சுயமாக அவர் இறங்கி மக்களோட மக்களாக, அதுவும் தாய்மார்கள் கூட அவ்வளோ அந்யூன்யமாக அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக டே டைமில் அந்த அளவுக்கு அவர் வேலை செய்துட்ருப்பார். எல்லாருக்கூடையும் சரளமாக பேசக்கூடிய நபர், சரளமாக பழகக்கூடிய நபர். இவரை மதுரையில் பிறந்திருந்தாலும் இவருக்கு நல்லா தமிழ் உச்சரிப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் இவரை கேலி கிண்டலமாக செய்ததும் உண்டு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட பார்வை திரு விஜயகாந்த் மேலே விழுந்தது. அவர் இருக்கிற அந்த சுட்டித்தனம், அவர் பண்ணக்கூடிய அந்த செயல்பாடெல்லாம் பார்த்து நீங்கள் இவ்வளோ அழகாக கருப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசையை, ஒரு ஸ்பார்க்கை தூண்டி விட்டார். அந்த ஸ்பார்க்கு அவருக்கு நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று நம்ம இந்த சினிமா உலகத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவர் மனசில் ஒரு ஆசையை வளர்த்துக்குன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னால் எதுவும் அனுமதிக்க மாட்டார், பர்மிஷன் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அவர்கிட்ட பொய் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்தவர் அவர் சென்னைக்கு வரல, திருப்பூருக்கு வந்தார். திருப்பூருக்கு அவர் ஒரு கட்டிங் மாஸ்டராக திருப்பூரில் கிட்டத்தட்ட 2 வருஷம் வேலை செய்தார். ஏன்னா அவருக்கு தேவையான பணம் சினிமாவுக்குள்ளே போனாக்கா யாரையும் நம்பி சார்ந்து இருக்கக்கூடாது, நம்ம சொந்த பணத்தில் நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொந்தமாக திருப்பூரில் நிறைய பேருக்கு தெரியாது, திருப்பூரில் ஒரு கட்டிங் மாஸ்டராக 2 வருஷமாக வேலை செய்தார். அந்த பணம் எடுத்துக்கிட்டு தான் சென்னைக்கு வந்தார். நிறைய பேர் விஜயோட அப்பா தான் விஜயகாந்தை அறிமுகப்படுத்தினார், அவர் தான் அவரோட படத்தில் நடிக்க வச்சு மக்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் உண்மை அது கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கிறாங்க. பட் உண்மையான என்னன்னா, என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றது ரஜினியோட படம். என் கேள்விக்கு என்ன பதில் என்ற ரஜினியோட படத்தில் தம்பி கதாபாத்திரத்தில் திரு விஜயகாந்த் அவர்களை நடிக்க வச்சாங்க. நடித்து அற்புதமாக பேரும் வாங்கினார். அவரோட முழு உழைப்பு அந்த படத்தில் போட்டு எப்படியாவது நம்மளோட திறமையை நம்ம வெளிப்படுத்தணும், ரஜினிக்கு தம்பியாக நடித்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அவரோட நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. பட் கடைசியில் அந்த படத்தோட டைரக்டரு திரு ரஜினிகாந்தோட ஈக்குவலாக கதாபாத்திரம் இருக்கிறதுனால, அற்புதமாக நடிக்கிறதுனால ரஜினி சாரோட வெயிட் கம்மியாகும் அப்படின்னு உடனுக்குடனே அவர் அந்த படத்திலிருந்து நீக்கப்பட்டாங்க. அந்த சீன்களை எடுத்துட்டு உடனே விஜயகுமாரை அந்த தம்பி கதாபாத்திரத்துக்கு திரு நடிகர் விஜயகுமாரை அந்த படத்தில் தம்பியாக நடிக்க வச்சாங்க. அன்றைக்கி அவர் கேள்வி கேட்டார், நான் நல்லா தானே நடித்தேன், என்னை ஏன் தூக்கி இப்படி வெளியே போட்டீங்க அப்படின்னு. அன்றைக்கி இவர் ஒரு சின்ன ஒரு நார்மல் நடிகன்றதுனால ஒரு கேள்விக்கும் பதில் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு படிப்படியாக நம்ம இன்னும் ஏதாவது ஒரு வாய்ப்பு தேடலான்னு அவரோட வாய்ப்பை தொடங்க ஆரம்பிச்சு. இந்த படத்துலேருந்து தூக்கிட்டாங்களே, நம்ம இன்னும் நிறையா படம் வாய்ப்பு தேடி பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் ஏறி இறங்கி பெரிய பெரிய டைரக்டர் வீட்டுக்கு வாசலெல்லாம் போய் நின்று நிறைய பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டு அவர் அலையாத இடமே கிடையாது. கோடம்பாக்கம் ஏரியாவில் அவர் கால் பதியாத இடமே கிடையாது.
கோடம்பாக்கத்திலேருந்து பெரிய பெரிய கம்பெனிங்க, பெரிய பெரிய ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறாரு. பெரிய பெரிய டைரக்டரு கிட்டலாம் போயிட்டு வாய்ப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே தட்டி கழிக்கிறாங்க. ஒரு கருப்பு சூப்பர் ஸ்டாரே போதும், கருப்பாக இப்படி பரட்டை தலை மாதிரி வச்சுட்டு வந்துட்டான் நடிக்கிறதுக்கு, போடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவரை தட்டி கழித்த ஒரு காலம் உண்டு. இந்த மாதிரி போயிட்டுருக்கிற ஒரு காலத்தில் தான் உடனே ஒரு சின்ன சின்ன ப்ரொடியூசருங்க, சின்ன சின்ன டைரக்டருங்களை மீட் பண்ணும்போது தான் அவர் சின்ன சின்ன படமாக அப்படியே சின்ன சின்ன கதாபாத்திரமாக நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா ஹீரோவாக ஒரு 2-3 படம் நடிக்க ஆரம்பித்து அந்த படங்கள் எல்லாமே தோல்வி அடையுது. அதுக்கப்புறம் இவர் பார்வை, இவரோட முகம் வந்து எஸ்எஸ் கண்ணில் வந்து படுது. உடனே அவரை பார்த்த உடனே விஜயகாந்த் கண்ணில் ஒரு ஸ்பார்க்கு தெரியுது. இந்த பையனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக வருங்காலத்தில் ஒரு நல்ல நடிகனாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சட்டம் ஒரு இருட்டறை கதை இயக்கி அந்த படத்தில் திரு விஜயகாந்த் அவர்களை ஹீரோவாக நடிக்க வச்சார். ஸோ உடனே அதுக்கப்புறம் சட்டம் ஒரு இருட்டறை முடிந்ததுக்கு பிறகு ரஜினிகாந்தோட முரட்டுக்காலை படம் ஷூட்டிங் ஏவிஎம் நிறுவனம் மூலிமா அந்த படம் தொடங்கப்படுது. உடனே திரு விஜயகாந்த் அவர்கள்கிட்ட டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசருங்கள்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த முரட்டுக்கால படத்தில் ரஜினிக்கு நீங்கள் வில்லனாக நடிக்கணும், நீங்கள் ரெடியா அப்படின்னு. அதுக்கு விஜயகாந்த் அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. பர்மிஷனும் வாங்கிட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூமெண்ட்டில் ராவுத்துறை, விஜயகாந்தோட நண்பர் ராவுத்துறை வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி ரஜினிகாந்த் ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கிறாரு, நீங்கள் அவருக்கு வில்லனாக நடிக்க போனீங்கன்னா உங்கள் காலம் ஃபுல்லாக வில்லனாகவே நீங்கள் நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு காலத்தின் சூழ்நிலையும் உருவாயிடும், தயவுசெய்து நடிக்காதீங்க, நீங்கள் ஹீரோவாக மட்டும் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்டளை ஏற்றுக்கிட்டு அந்த படத்திலிருந்தும் விலகிட்டார். இது 2வது படம் ரஜினி சார் கூட. சூப்பர் ஸ்டார் படத்தில் ரஜினிகாந்தை தூக்கி எறிஞ்ச பிறகும் மீண்டும் ஒரு சூப்பரான வாய்ப்பு ரஜினிகாந்த் படத்திலே அவருக்கு வில்லனாக நடிக்கிறதுக்கு அழைப்பு போகுது. அப்போது எந்த அளவுக்கு அவர் இந்த நடிப்பிலிருந்து எந்த அளவுக்கு அவர் ஒசந்து மேலே போயிருப்பார், எந்த அளவுக்கு அவரோட நடிப்பை வந்து பிரம்மாண்டமாக தமிழ் மக்களுக்கு அவரோட நடிப்பை வந்து அர்ப்பணிச்சிருப்பாருன்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க. தன்னோட பையனை வச்சு நாளைய தீர்ப்புன்ற படத்தை ஒன்று இயக்குனார். அந்த படம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஓடலை, நார்மலாக தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன படத்தை நடிக்க வச்சாங்க. விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு பிரபலமாகல, அந்த அளவுக்கு பேர் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் எஸ்எஸ் வந்து என்ன முடிவு பண்ணார்னா, யாராவது ஒரு நல்ல முன்னணி ஹீரோ கூட தம்பியாக நடிக்க வச்சாக்கா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நம்ம விஜய்க்கு அப்படின்னு சத்யராஜ் கிட்ட போய் செந்தூர பாண்டி படத்தில் நீங்கள் நடிக்குவீங்களா, என்னோட பிள்ளைக்கு வந்து நீங்கள் அண்ணனாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ சத்யராஜ் சார் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார், அந்த படத்தில் நடிக்க முடியல. உடனே அவங்க ஒய்ஃப் வந்து ஏன் நம்ம விஜய்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து எஸ்எஸ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவர் சாப்பிட்ட கை கூட கழுவாமல் உடனே விஜய்க்கு ஃபோன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பற்றி முக்கியமான பாயிண்ட்டை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு உடனே புறப்பட்டு அவர் வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு வந்து உட்காந்த உடனே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் கேட்கவே வேண்டாம், இந்த படத்தில் நான் முழுக்க இந்த படத்தில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ₹1 எனக்கு பேமெண்ட் பண்ணாதீங்க, நான் ஃப்ரீயாக இந்த படம் தம்பிக்காக நடித்து கொடுக்குறேன் அப்படின்றத நடித்த படம் தான் செந்தூர பாண்டி. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு சூர்யா வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து அவர் வீடியோ போட்டிருக்காரு, அழுது வீடியோ போட்டிருக்காரு, இந்த மாதிரி அண்ணன் வந்து இந்த மாதிரி இறந்து போயிட்டார், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய இறப்பு அப்படின்னு. அதே சூர்யா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் சூர்யா வந்து நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு நல்ல பேர் புகழும் கொடுக்க முடியல. உடனே திரு விஜயகாந்த் கூட அதே மாதிரி ஒரு சின்ன ரோலில் பண்ணியிருப்பார். அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த அளவுக்கு அந்த படம் அந்த ஹிட் ஆச்சு, ஏன்னா விஜயகாந்த் சார் கூட நடித்ததுனால. இதையும் தாண்டி திரு விஜயகாந்த் அவர்கள் நிறையா படம் தமிழில் அவர் இட்டு கொடுத்துருப்பாரு. நிறைய பெரிய பெரிய டைரக்டருங்க வேறு லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து கூப்பிடும் போது கூட தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலையும் நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேறு மொழியில் அவரோட படம் வந்து டப்பிங் ஆகி ரிலீஸ் ஆகிருக்கலாம், பட் அவர் சொந்த வாய்ஸில் தமிழை தவிர வேறு எந்த மொழியிலையும் நான் படம் நடிக்க மாட்டேன்னு நுணுக்கமாக சொல்லிட்டார். நம்ம தமிழர்களுக்காக இன்னைக்கு நிறைய பேர் வந்து மைக்கை பிடிச்சிட்டு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்காக திரு விஜயகாந்த் அவர்கள் உண்ணாவிரதம் போராட்டம்லாம் நடத்தினார். ஒட்டுமொத்த தமிழ் நடிகர்களையும் கூப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒரு ட்ராமா, ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து அன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்தாப்புல தன் பிறந்த நாளை வந்து
அன்று நாள் டிசைட் பண்ணது வறுமை ஒழிப்பு தினமா அன்று நாள் அவரோட பிறந்த நாளைக்கு இதை வந்து குறிப்பிட்டு அந்த நாளை மாற்றிக்கிட்டாப்புல. இதை சார்ந்து அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும் மக்களுக்காக அப்படின்னு ஈரோடில் திரு விஜயகாந்த் அவரால் நிரப்பப்பட்ட ஒரு இலவச மருத்துவமனை. இதை ஒன்று நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவர் கட்சி ஆரம்பித்தது 2005 1989. அதுக்கு முன்னாடி நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாப்புல. பட் வறுமை ஒழிப்பு தினமா அப்படின்னு மாற்றினது அந்த இயர்ல இருந்து. அதுக்கப்புறம் சாலை கிராமத்தில் ஒரு மருத்துவமனை கட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து ஆரம்பிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் இந்த ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அவங்களுக்கு தேவையான உதவியை கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவர் எல்லா இடத்துலையும் அள்ளி 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 கொடுக்கக்கூடிய மனசு. உதாரணத்துக்கு பாதிக்கப்பட்டாங்க ஆளாக வந்து உதவி செய்ய ஆரம்பித்தார் திரு விஜயகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்லை, கார்கில், சுனாமி, இந்த மாதிரி எது ஒரு இயற்கை புறம்பா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஆளாக உதவி செய்யறதுக்கு முன்னணிக்குவார் திரு விஜயகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட்டாக COVID-19 இந்த கொரோனா வந்தவங்களுக்கெல்லாம் தொடக்கூடாது, கிட்ட போகக்கூடாது, அவங்கள நம்ம ரொம்ப தூரத்தில் எடுத்துகிட்டு போய் எரிக்கணும், தூரத்தில் வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அரசாங்கமே பயந்து போய் கிடந்தது. அப்போது திரு விஜயகாந்த் அவர்கள் தைரியமாக வந்து என்னோட காலேஜை நான் கொடுக்குறேன், யாருக்காவது இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் என்னோட காலேஜில் வந்து அவங்கள புதைக்கலாம் அப்படின்னு முன்ன வந்து தன்னோட அறிக்கையை வெளியிட்டார். தன்னோட சொந்த பணத்தில் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் உதவி செய்யலை, குஜராத், மகாராஷ்டிரா, மும்பை, இந்த மாதிரி நிறைய இடத்துல இயற்கை சேதம் நிறைய வந்திருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்திலையும் திரு விஜயகாந்த் அவர் கேப்டன் ஆஃபீஸில் இருந்து நிறைய உதவிகள் வந்து மக்களுக்கு போய் அந்த நார்த்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, தன்னோட பையனுக்கு விஜயகாந்த் பிரபாகரன் அப்படின்னு அந்த பேரை வச்சது காரணம் கேப்டன் விஜயகாந்த்ன்றதுனால கிடையாது. பிரபாகரன் என்னைக்கும் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு, தமிழ் உணர்வுக்கு வந்து உயிர் கொடுத்து அவர் உயிர் கொடுத்த ஒரு மாமன்னனோட பேர் என்னோட பிள்ளை என்னைக்கும் மறக்கக்கூடாது, என் பையனுக்கு விஜய் பிரபாகரன்ற பேரை வந்து வச்சு இன்னைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களோட மனசில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இது உண்மையான நட்பு, உண்மையான உணர்வு, தமிழ் மேலே இருக்கக்கூடிய உணர்வு. திரு சீமான் அவர்கள் வந்து விஜயகாந்த் டெத் பிளேஸ்க்கு வந்து அங்கே அவரோட அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அவர் நடித்த தவசி படத்தில் நான் தான் உரையாடல் எழுதினேன். அப்போ அதில் அவர் கூட இருந்து பணி செய்கிற படப்பிடிப்பு தலங்களில் மனம் விட்டு பேசுகிற நிறைய வாய்ப்பை நான் பெற்றேன். வந்து தவசி விஜயகாந்த் ஐயா வந்து இறந்தது எனக்கு ஒரு பெரிய இழப்பு. நான் வந்து திரு விஜயகாந்த் சார் கூட வந்து நான் தவசி படத்தில் கூட பணியாற்ற ஒரு நினைவுகள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருந்தது. அந்த படத்தில் அவர் கூட நான் நெருங்கி வேலை செய்தேன். அந்த படத்துக்கு ஸ்டோரி ரைட்டராக நான் தான் இருந்தேன், நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். இது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். அந்த தவசி படத்துக்கு ஸ்டோரி ரைட்டராக கதை எழுதி கொடுத்தவர் திரு உதயகுமார் அவர்கள். இந்த அளவுக்கு எதுக்கு ஒரு பொய், இந்த அளவுக்கு எதுக்கு ஒரு ஏமாற்றம், இந்த அளவுக்கு எதுக்கு ஒரு இந்த மாதிரி கட்சி செய்யணுமா அப்படின்றது என்னோட கேள்விக்குறி. திரு சீமானை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அவரோட வரலாறை பற்றி, அவர் கடந்து வந்த காலங்களை பற்றி, அவர் செய்துட்டு இருக்கிற செயல்பாடெல்லாம் பற்றி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுவேன். விரைவில் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். காஸ்டியூம் டிசைனர் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு புக்கை எடுத்துகிட்டு நிறையா நடிகர் வீட்டுங்களுக்காக ஒரு வீட்டுக்காக போய் இந்த மாதிரி உதவி வேணும், நாங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் டொனேஷன் கேட்டு போயிருக்கிறாங்க. கடைசியாக போன வீடு தான் திரு விஜயகாந்த் அவர் வீட்டுக்கு. அவர் போய் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ தேவை அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொரு வீடாக நீங்கள் போக வேண்டாம், நானே உங்களுக்கு அந்த தொகையை கொடுத்துட்றேன் அப்படின்னு மொத்த தொகையை எழுதி கையில் கொடுத்து அமைச்சிருக்கிறார். இதே மாதிரி சில பேர் வந்து உதவி வேணும்னு கேட்டாக்கா வாங்கிக்க மாட்டாங்க. சில பேரோட உதவி அவங்களுக்கு வேணும்னு இருக்கும், அவங்க இந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து டைரெக்டாக கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்கன்னு அவரோட ஸ்மார்ட் கேம் ஒன்று ப்ளே பண்ணுவார். ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுட்டு பிறகு நார்மலாக அந்த மரத்துக்கு கீழே இல்லைன்னா ஒரு பில்லர் மாதிரி உட்காந்து அங்கே டைம் பாஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல
பர்டிகுலர் நபர் யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் ஆக போகுது, அவங்களுக்கு பணம் காசு உதவி தேவைப்படுது, அவங்க கேட்குறதுக்கு கூச்சப்படுறாங்க அப்படின்ற நபர்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த சூதாட்டம் இருக்குங்களா சீட்டு, அந்த சீட்டை ஆட வைக்க வரான். அந்த சீட்டை ஆட வைக்கும் போது அந்த சீட்டில் அவர் ஜெயிக்கிற மாதிரியே சப்போர்ட் பண்ணுவாராம். கடைசியில் இவர் தோத்துற மாதிரி ஆயிடுவார். அவங்க ஜெயிக்கிற மாதிரி பண்ணி அந்த பெரிய தொகை அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து, இந்த சீட்டில் நீங்கள் தான் வின் ஆனீங்க, இந்த பணத்தை நீங்கள் வச்சு உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னாலாம் என்ன மாதிரி ஒரு மனுஷன் இல்லைங்க. இது பொதுமக்களுக்கு அந்த கேமராமேனு அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன். எஸ்ஐஸ் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இல்லை சூர்யாவாகட்டும், இல்லை பெரிய பெரிய ப்ரொடியூசருங்கள் ஆகட்டும், எல்லா டைரக்டருங்களாகட்டும், எல்லாருக்குமே புது புது டைரக்டருங்களை அறிமுகப்படுத்தின ஒரு நபர் யாருன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். இங்கே இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லை, அந்த நைட் ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாமலேயே நிறைய உதவிகள் வாரி 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 கொடுத்த வள்ளல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். போண்டாமணி அவர்கள் 12-13 லட்சம் கடை இருந்ததான், அந்த மொத்த கடத்தையும் அடைச்சது அவர் தான். இந்த அளவுக்கு சாதனை செய்த திரு விஜயகாந்த் அவர்களை எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருப்பார், எத்தனையோ பேருக்கு வாரி வாரி கொடுத்துருப்பாரு. அதனால தான் இன்னைக்கு கோயம்பேடில், சென்னையில் ஒரு தெருவு விடாமல் மக்கள் கூட்டமாக அலைப்பாஞ்சு இருந்தது. காரணம் என்னென்னா அவர் செய்த நல்லது, அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த ஏன்னா மறக்க முடியாத நிழல்கள் எல்லாமே இன்னைக்கு பொதுமக்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல வந்த காரணம் என்னன்னா, அது மட்டும் இல்லை, நம்ம கஸ்தூரி ராஜா இருப்பார், தனுஷோட அவங்க அப்பா. ஒரு நாள் அவங்க பொண்ணு, 2 பொண்ணுங்க அவருக்கு. ஒரு நாள் வந்து விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு கஸ்தூரி ராஜா சார் போகிறாரு. அப்போ வந்து அவங்க பொண்ணையும் கூப்பிட்டு போகிறாங்க. பொண்ணு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஏன் பொண்ணு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு திரு விஜயகாந்த் சார் அவங்கள பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு உடனே இந்த மாதிரி தேர்வு எழுதுனா டாக்டருக்கு, அதில் வந்து பர்சன்டேஜ் சரியாக வாங்கலை, அதனால் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்குறா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் ஃபோன் அடித்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இம்மீடியட்டாக உடனே டாக்டர் சீட் வந்து கஸ்தூராஜா அவங்க பொண்ணுக்கு வந்து கிடைச்சிது. இன்றைக்கி பெரிய லெவலில் அவங்க வந்து டாக்டராக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படிப்படியாக திரு விஜயகாந்த் அவர்கள் செய்த நன்மைகளை எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி நிறைய ஹீரோக்கள், நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கலாம், நடிக்கக்கூடிய ஹீரோக்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்திலையும் சரி, அந்த காலகட்டத்திலையும் சரி, தன்னோட ஃபேமிலிக்காகவும் குடும்பத்துக்காகவும் பொண்டாட்டி புள்ளியை காப்பாற்றுறதுக்காகவும் 3 டைம் சாப்பாட்டுக்காகவும் தான் சினிமா துறைக்குள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் அப்படி கிடையாது. ரொம்ப வெல் செட்டில்டு ஃபேமிலியிலேருந்து வந்தக்கூடிய நபர். ஆனால் வந்து தன்னோட ஏழ்மையும் உணர்ந்து அதுக்கப்புறம் சினிமா துறையில் கால் பதித்து, அதுக்கப்புறம் நாம் பட்ட கஷ்டம் மக்கள் யாரும் படக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மக்களுக்கு இந்த அளவுக்கு வாரி வாரி கொடுத்துட்ருக்கிறாப்புல. இந்த அளவுக்கு ஸ்டெப் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். மன்சூர் அலிகான் சாருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணார், மற்ற மக்களுக்கெல்லாம் அப்படியே சினிமா துறையில் தெரிஞ்சு இவ்வளோ தெரியாத இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒன்று தான் சூதே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரிய நடிகர், இந்தியிலலாம் அந்த அளவுக்கு பிரபலமாக நடித்த ஒரு நபர். இன்றைக்கி ஃப்ளைட்லலாம் அவரோட ஃபோட்டோ போட்டு அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்லேருந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டாக இருக்கக்கூடிய நபர். இன்றைக்கி விஜயகாந்த் இறந்த அந்த நிமிஷத்தில் அவரோட எக்ஸ் பகுதியில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் நான் ஆடி போயிட்டேன். முத தமிழ் சினிமாவுக்கு, சினிமா துறைக்கு அறிமுகப்படுத்தின தான் கடவுள் திரு விஜயகாந்த் அவர்கள் சார் மட்டும்தான் என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்தின நபர் அப்படின்னு க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவர் எந்த படத்தில் நடிச்சிருக்கிறாருன்றது நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. கல்லழகர்னு நீங்கள் ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு ஐயர் கெட்டப்பில் ஒரு ஃபைட்டிங் சீன் இருக்கும், நீங்கள் அதில் கண்டிப்பாக அவரை பார்க்கலாம். அந்த படத்தில் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடிக்க வச்சுருந்த நபர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய உச்சத்தில் இன்றைக்கி அவர் வந்து இருக்கிறாப்புல. அவர் இந்த அளவுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டது வந்து மக்களுக்கு அந்த அளவுக்கு பாராட்டப்பட்டது. பட் இன்னைக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து, டிவியிலேருந்து, பொதுமக்கள்லேருந்து, சினிமா துறையிலேருந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, அது என்னன்னா, நீங்கள் மனசில் கேட்கக்கூடிய கேள்வி தான், அதே பதில் தான். திரு வடிவேல், வைகை புயல் எல்லாரும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தயவுசெய்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு மட ஜென்மம் அந்த அளவுக்கு அவரை மேலே எடுத்துகிட்டு வந்து, அந்த அளவுக்கு அவரை வாழ வச்சு, அந்த அளவுக்கு அவரை வளர விட்ட திரு வடிவேல் அவர்கள் கடைசி சாவு வரைக்கும் அந்த மனுஷனை பார்க்க வரலடாயா. நீ எல்லாம் மனுஷ ஜென்மையா? வயிற்றுக்கு சாப்பாடு தான் சாப்பிட்றியா, இல்லை வயிற்றுக்கு வேறு எதனா தின்றியான்னு தெரியல. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமானு தெரியல. ஒரு யூடியூபராக நான் இந்த மாதிரி பேசக்கூடாது.
அப்படியே பேசினா கூட எனக்கு லீகல் நோட்டீஸ், இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் தான் அனுப்புவாங்க. இது என்னோட லீகல் நோட்டீஸு. நான் பேசுனதுக்காக என் பேரில் க்ளீனாக இங்கே பாருங்கள், கோர்ட்லேருந்து வந்திருக்குது இந்த லெட்ரு. சரிங்களா? நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு சமூக வீடியோக்காக தான் போட்டிருந்தேன். அதுக்காக எனக்கு கோர்ட் நோட்டீஸ் தான் அமைச்சிருக்கிறாங்க, லீகல் நோட்டீஸ். சரிங்களா? இந்த அளவுக்கு நான் பேசுகிறதுனால எனக்கு லீகல் நோட்டீஸ் வந்தால் கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். திரு விஜயகாந்த் சாருக்காக நான் என்ன வேணாலும் ஆகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். சரிங்களா? விஜயகாந்த் என் ராசாவின் மனசில் ராஜ்கிரண் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கலாம். சரிங்களா? முத சின்ன கவுண்டர் படத்தில் ஷூட்டிங்கெல்லாம் நடக்குது. அந்த ஷூட்டிங் நடக்கும்போது கவுண்டமணி சாரு, செந்தில் சாரு, ஆச்சி, மனோகரம்மா, இவங்க 3 பேர் காம்பினேஷனில் காமெடி போயிட்டுருக்கு. திரு விஜயகாந்த் ஏன் வடிவேலை வந்து இந்த படத்தில் போட வைக்கலாம் அப்படின்னு சொன்னது காரணம் வந்து அந்த மண்ணினோட வாசம், மதுரை மண்ணினோட வாசம். ஸோ ராஜ்கிரண் படத்தில் நடித்த அந்த ஒரு நல்ல கான்செப்ட், வடிவேல் போய் சின்ன கவுண்டர் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நான் இந்த மாதிரி படத்தில் நடிச்சிருந்தேன், ஒரு சின்ன ரோல் கொடுத்துருந்தாங்க, எனக்கு உங்கள் படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், நான் உங்கள் படத்தில் நடிக்கிறேன், நான் ஏதோ பொழப்ப ஓட்டிக்குவேன் சார் அப்படின்னு பிச்சை எடுக்காத குறையாக போய் விஜயகாந்த் சார்கிட்ட கேட்டார். யார்? வடிவேல் அவர்கள். உடனே இவரை கூப்பிட்டு போய் டைரக்டர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார் விஜயகாந்த் சார், இந்த தம்பிக்கு எதனா ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஐயா ஆல்ரெடி வந்து கவுண்டமணி சார் ஜாம்போன் இருக்கிறாரு, இவர் செந்தில் சார் ஜாம்போன் இருக்கிறாரு, ஆச்சி மனோகரம்மா காமெடியில் இருக்கிறாங்க, இவங்க 3 பேர் ட்ரெண்டிங் காமெடி சூப்பராக இருக்குது, இவரை நான் எங்கே போட முடியும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏதாவது ஒரு சின்ன ரோலை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கொடை பிடிக்கிற சீனை வந்து, சின்ன கவுண்டர் படம் வந்து 15 ஜனவரி 1992 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் வடிவேல் நடிப்பும் அதில் நல்லா அவரோட திறமையை காமிச்சிருப்பார். அது ஏழை ஜாதி படம். ஏழை ஜாதி படத்துலையும் நடிப்பு கேட்டு விஜயகாந்த் கிட்ட வாலண்டரியாக தான் நடிப்பு கேட்டு போனார். அவரை கூப்பிடல யாரும் அந்த படத்துக்கு. அதில் வாலண்டரியாக கூப்பிட்டு இவரும் வாலண்டரியாக போய் கேட்டு விஜயகாந்த் சார்கிட்ட சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த படத்துலையும் ஒரு சின்ன ரோல், அது ஒன்றும் மெயின் ரோல் கிடையாது, ஒரு சின்ன ரோல். February 19 அந்த படம், 1993 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துலையும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், போக போக நிறையா படத்தில் வந்து அப்படியே நல்ல நல்ல படம்லாம் நடித்தார். அவருக்கு போட்டுக்கிறதுக்கு துணியில் ஒரு செட்டெல்லாம் வந்து கிழிஞ்சிருந்ததான். உடனே ஒரு 10 செட்டு ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் வாங்கி அவருக்கு கொடுத்து, அடுத்த முறை சினிமாவில் எங்கேயாவது வாய்ப்பு கேட்கும் போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நீ போய் கேட்டால் தான் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாதிரி நீ போய் கேட்டினா கண்டிப்பாக உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கையில் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து நல்லா சாப்பிட்டு தெம்பாக போய் படம் நடிப்பா, வாய்ப்பு கேளு, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜயகாந்த் சார் அந்த படத்தோட முடிச்சுக்கினாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக அவர் நிறையா படத்தில் நடித்து தான் இன்றைக்கி திரு வைகை புயலா பேர் எடுத்து இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட அந்த அளவுக்கு நகைச்சுவை காமெடியில் பேர் போன வைகை புயலுன்னு பேர் வாங்கினார் திரு இந்த புறம்போக்கு நாதாரி வடிவேல். இப்போது விஜயகாந்த் சார் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணார், இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணார். சரிங்களா? த சேம் பொசிஷனில் வடிவேல் வந்து, வடிவேலுக்கும் விவேக் சாருக்கும் என்ன ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன்னா, விவேக் சார் மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி விவேக்கு நிறைய பேர் கூட நடித்தவங்களை கடைசி காலம் வரைக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய பேர் வாங்கி கொடுத்தாரு, நிறைய உதவிகளை செஞ்சார். அவர் செய்த உதவிகளும் யாருக்கும் தெரியாது. வடிவேலு கூட நடித்த சக கலைஞர்கள் அதில் நிறைய பேர் எனக்கு வந்து நண்பர்களாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நடிகர் கிங்காங் வந்து என்னோட நெருங்கிய நண்பர், முத்துக்காலை சார் ரொம்ப நெருங்கிய நண்பர், செந்தில் சார் ரெகுலராக எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா எந்தும் ஒரு குரூப் கலக்கல் கலாட்டா நடிகர் சங்கம் அப்படின்னு நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறேன். அந்த குரூப்பில் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. வடிவேல் சாரை பற்றி அவங்க கூட நடித்த சக கலைஞரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒருத்தருக்கும் ஒரு நபருக்கும் ஒரு நயா பைசா உதவி பண்ணது கிடையாது. ஒரு வாட்டி நம்ம முத்துக்காலை இவங்கெல்லாம் ஒரு கேங்கெல்லாம் போயிட்டு யாரோ ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு ஊரில் இறந்துட்டாங்க. எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியல, பட் எனக்கு வந்த ஸ்டோரி வரைக்கும் நான் சொல்கிறேன். இறந்துட்டாங்க. ஐயா எங்ககிட்ட பணம் இல்லை, நீங்கள் ஒரு வண்டியை மட்டும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த வண்டியில் போயிட்டு நாங்கள் வந்துடுவோம், மற்ற எந்த உதவி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்க. வடிவேலுக்கிட்ட போய் கேட்கும் போது போங்கடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசி துரத்தி விட்டாராம். இந்த மாதிரி நிறைய நடிகர்கள், நம்ம கொட்டாச்சி எடுத்துக்கலாம். கொட்டாச்சி என்னோட நெருங்கிய நண்பர் தான், என் மச்சான் மச்சி. எனக்கு கொட்டாச்சிக்கும் கேட்டு பாருங்க, அவ்வளோ கேவலமாக பேசுவார்.
அவங்க கூட நடித்த எந்த ஒரு நடிகர்னா, காமெடி நடிகர்னு யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க வடிவேலை. அப்போது இந்த வடிவேல் நபர்ன்றது ஒரு பிரேமுக்காகவா, இல்லை உலகத்தை ஏமாத்துறதா, இல்லை மக்களை ஏமாத்துறதுக்காக? எங்கேருந்து உனக்கு பணம், இவ்வளோ பணம் வந்தது? எங்கேருந்து உனக்கு இவ்வளோ வசதி வந்தது? மக்கள் போட்ட பிச்சை, கேப்டன் பிரபாகரன் போட்ட பிச்சை, நடிகர்கள் போட்ட பிச்சை, அந்த பிச்சையில் வாழக்கூடிய எச்சனி திரு வடிவேல் அவர்களை அவ்வளோ கேவலமாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்றுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், உன் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு காரணம் நீ நடிகன், ஒரு கூத்தாடி, ஒரு நடிகன். நீ உன் நடிகத்தன்மையை மட்டும் காமிக்கணும். கட்சியில் உள்ள விஜயகாந்தை வந்து ஒரு ஒரு குடி போதையில் ஆடிட்டு பேசுகிறாரு. நேற்று வந்தவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கணுன்றான். நீ ஒபாமானா நானும் ஒபாமா, நீ நரேந்திர மோடினா நானும் நரேந்திர மோடி, நீ கலெக்டர்னா நானும் கலெக்டர் அப்படின்னு அவ்வளோ நக்கலாக பேசுகிற நாதாரி நீ. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத சொறி நாய் மொன்ன நாய் நீ. திரு விஜயகாந்த் அவர்களை நீ பேசிட்டு மக்கள் முன்னாடி நீ வாழ்ந்து காமிச்சிடுவியா? விஜயகாந்த் சொன்ன பொறுமை தான் இந்த அளவுக்கு கடைப்பிடிச்சு பொறுமையாக இருக்கிறாங்க. இதே வேற விஜயகாந்தாக இருந்திருந்தா இன்னைக்கு நீ இருக்கிற துண்டக்கானம் துணியக்கானு ஓடணும். சரியா? அம்மையார் ஜெயலலிதா பற்றி எதிர்த்து பேசினேன். வாழ்நாள் ஃபுல்லாக சினிமாவில் வாய்ப்பே கிடைக்காம நாசமாக போனேன். சரியா? அதுக்கப்புறம் ஏதோ லாரன்ஸ் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தில் நடிக்க வச்சு இப்போ தான் கொஞ்சமாக உள்ளே என்ட்ரு ஆகிட்டு வந்தேன். ஆனால் இதுக்கு மேலே எழுதி வச்சுக்கோ, உன்னோட சினிமா லைஃபு எப்போ விஜயகாந்தை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சாங்களோ அன்றைக்கே உன்னோட லைஃப்பும் புதைச்சிட்டாங்க. எந்த நடிகரும் சரி, எந்த டைரக்டரும் சரி, எந்த ப்ரொடியூசரும் சரி, எந்த காமெடி ஆக்டரும் உன் கூட நடிக்க போகிறது கிடையாது. வடிவேல் கூட எந்த டைரக்டரும் உனக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறது கிடையாது. எந்த ப்ரொடியூசரும் வாய்ப்பு கொடுக்க போகிறது கிடையாது. நீ மதுரையிலேயே டீ கடையிலையோ புரோட்டா கடையிலையோ மீண்டும் ஆடோ இல்லை மாடோ வாங்கி மேய்க்கணும். சரியா? இதை நான் முழுக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். வடிவேலால் என்ன மாதிரி ஒரு கேஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு மொன்ன நாயி, உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கு நாதாரி, உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி, உன்ன மாதிரி ஒரு ஈனப்பிரவி, உன்ன மாதிரி ஒரு அல்பத்தனமான ஒரு மனுஷனை இந்த ஜென்மத்தில் யாருமே பார்க்க முடியாது. இந்த நிறைய விஷயங்களை சார்ந்து இன்னும் அடுத்தடுத்து ஒரு வீடியோவிலையும் திரு விஜயகாந்தை பற்றி பேசிகிட்டே போகலாம். நிறைய சாதனைகள் இருக்குது. நிறையா என்ன சொல்கிறது, பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு மன வருத்தமாக இருக்குது, ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய நடிகர்கள் எனக்கு பிடிக்கும். தமிழ்நாட்டில் தமிழ் நடிகனா ஒரு தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த, தமிழ் மக்களுக்காக உயிர் கொடுத்த, தமிழ் மக்களுக்காக எல்லாத்தையும் தானம் தர்மங்கள் எல்லாத்தையும் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன்ற ஒரு பேர் தமிழ் சினிமா வரலாறுலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு. அந்த மாபெரும் மன்னன் பிரபாகரன், இலங்கையில் தமிழ் மக்களுக்காக உயிர் கொடுத்த அந்த தியாகம் செய்த பிரபாகரனோட பேர் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த். ஹேண்ட்ஸ் அப் டு யூ சார். இன்னைக்கு பொதுமக்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் சாதனை செய்துட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், நிறைய சண்டைகள் இருந்திருக்கலாம். பட் அவர் சாகும்போது அவர் கூட இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய முறைகள் மரியாதையெல்லாம் அந்த அளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக கொடுத்தீங்க. உடனே இடம் ஒதுக்குனீங்க. உடனுக்குடனே வந்து ஒட்டுமொத்த குடும்பமே வந்து நீங்கள் அந்த விஜயகாந்த் அவர்கள் உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனீங்க. ரொம்ப நன்றி. இதுதான் தமிழ்நாட்டோட ஒற்றுமை. நீ உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ வேணாலும் கத்திக்க, எவ்வளோ வேணாலும் ஃபைட் பண்ணிக்க, எவ்வளோ வேணாலும் சண்டை போட்டுக்கோ. இறங்கும்போது போய் நம்மளோட இன்றைக்கி இதே விஜயகாந்த் நம்ம ஐயா கலைஞரை பற்றி நிறைய திட்டிருப்பார், நிறைய பேசுகிறப்ப போங்க ஐயா கலைஞர் என்னையா பண்ணுறேன், என்னையா கலைஞர் அப்படின்னு பேசினேன். ஒரு காலம் போக வெளிநாட்டிலேருந்து அவர் ஆப்ரேஷனை முடித்து டைரெக்டாக வீட்டுக்கு வரல, கோயிலுக்கு போகல, டைரெக்டாக கலைஞர் சமாதிக்கு வந்து அழுது தீர்த்துட்டு தான் போனார். இதுதான் விஜயகாந்த். அவர் நடிப்பு விஜயகாந்தா யாருக்கும் பிடிக்காது, அரசியல் விஜயகாந்தா எல்லாருக்குமே பிடிக்கும். காரணம் ஓப்பன் டாக், ஃபேஸ் டு ஃபேஸ் டாக், டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் அடிக்கக்கூடிய நபர். எனவே விஜயகாந்த் சாரை பற்றி பேசுறதை நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஜெய்ஹிந்த்.